ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான சம்மந்தி துவையல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானிலையில் எல்லாம் எண்ணெயை ஊற்றி இன்னும் நல்லா காய்ஞ்ச பிறகு அதில் 4 வரமிளகாவை போட்டு வறுத்து எடுத்துப்போம். இது வந்து துவையல் ரெசிபி, சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் நல்லா சிவக்கிறது மாதிரி வெந்தவுடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதோட வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்து ரொம்ப ருசி தூக்கலாக இருக்கும். இந்த 4 பொருளும் நல்லா வெந்த பிறகு இல்லைன்னா ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வீணாக போகாத வச்சு இருந்து சாப்பிட்லாம். இந்த துவையல் சம்மந்தி துவையல். நான் இது சாதத்தில் போட்டு பிணைஞ்சி திங்கிறதுலாம் துவையல்னு சொல்லுவோம். தண்ணியாக அரைச்சா அதுக்கு பேர் சட்டனின்னு பேர். இது வந்து கேரளாவில் செய்கிற ஸ்பெஷல் ரெசிபி. இது ரொம்ப ருசி அருமையாக இருக்கும். குழம்பு செய்ய அலுப்பாக இருக்கிற சமயத்தில், வீட்டில் காய்கறி இல்லாத நேரங்களில், இது மாதிரி சமயங்களில் இந்த துவையலை வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டலாம். ஒரு அப்பளம், ஒரு சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி பொழுது சாப்பாடு பொழுது சரியாயிடும். இந்த துவையல் வந்து இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே இறக்கி வச்சுட்டு நல்லா சூடு ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைப்போம். இப்போ வறுத்த பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா உருவிட்டு நல்லா தண்ணியில் அலசி அந்த கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் நமக்கு துவையில் நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துடும். உடம்புக்கு நல்லது கருவேப்பிலை சேர்த்துக்கிறது. இந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நல்லா உருட்டி வச்ச புளி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த துவையலோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் 2 சிட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பொருள்கள்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி இப்போ கொண்டு வந்து அந்த பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த துவையலை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த துவையலை காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா ரொம்ப மையம் அரைக்கிடக்கூடாது, 1-2 இருக்கணும். மையம் அரைச்சிங்கன்னா ருசியை மாறி போயிடும். 1-2 பதத்தில் இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி இந்த கேரளா சம்பந்தி துவையல் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சுட சுட சாதத்தில் இந்த துவையலை சேர்த்து இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். எண்ணெயை ஊற்றிட்டு சுட சுட சாதத்தில், அதான் இந்த மலைக்கு இந்த சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த ருசியே தனியாக தான் இருக்கும். இந்த துவையல் வந்து 4-5 தலைமுறையாக நம்ம வீட்டில் செய்கிறது தான். ஆனால் ஒரு டிவி சீரியலில் துவையல் போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இந்த துவையல் கேரளா சம்மந்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.